இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் அரசர்கள் முதல் நூல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித எபிரேம் திருத்தொண்டர் மறை வல்லுனரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அன்றாடம் தவறாமல் ஜெபிக்கின்றேன். அதுபோல நீங்களும் உங்களுக்காகவும் ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஜெபிக்க தானாகவே நம்முடைய காரியங்கள் சிறப்பாய் முடியும். சரி நண்பர்களே, இன்று சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். ரூத் உங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறார் தெரியுமா? இயேசு முடிவெடுக்கும் வரை எதுவுமே நம் வாழ்க்கையில் முடிவு இல்லை என்று சொல்லித் தருகிறார். சரி, சாரா நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்? இயேசுவுக்கு எதுவுமே கடினம் இல்லை என்பதை சொல்லித் தருகிறார். ராகாப் இருக்கிறாரே விவிலியத்தில், அவர் நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்? தேவன் ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பவர் என்று சொல்லித் தருகிறார். அன்னாள் விவிலியத்தில் இருக்கும் பெண், அவர் நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்? உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது என்று சொல்லித் தருகிறார். இந்த 4 பெண்களும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை விவிலியத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லித்தந்து இருக்கிறார்கள். விவிலியம் முழுவதும் ஒரு உண்மை மீண்டும் மீண்டும் நம்மிடம் பேசுகிறது. அது என்ன தெரியுமா? இயேசுவால் யாரையும் பயன்படுத்த முடியும். இயேசுவால் எங்கே இன்று இருக்கும் எவரையும் உயர்த்தி உச்சாணி கொம்பில் அமர்த்த முடியும் என்பதைத்தான் சொல்லித் தருகிறது. பலவீனமானவர்களையும் மறக்கப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் உடைந்தவர்களையும் தான் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை கொண்டு இயேசுவால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்காகவும் செய்வார். அந்த நாளில் நீர் அவர்களை மகிமைப்படுத்துவீர்கள் என்ற வசனத்திற்கேற்ப உங்கள் உள்ளமும் மகிமையால் பேருவகை கொண்டு இயேசுவை போற்றும் நண்பர்களே. இயேசுவுக்கு சாத்தியமில்லாதது என்று எதுவுமே இல்லை. சரி, இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? கடவுள் ஒரு கைம்பெண்ணின் வழியாக, அதாவது ஒரு கணவன் இல்லாத பெண்ணின் வழியாக எலியாவையும் அந்த பெண் மற்றும் அவளுடைய மகனையும் அற்புதமாக பராமரிக்கிறார். அந்த காலத்தில் ஒரு முறை கடும் பஞ்சம் வந்தது. அவளிடம் இருந்த சிறிய மாவும் எண்ணெயும் மட்டுமே. ஆனால் கடவுளின் வார்த்தையை நம்பி அவள் அந்த கொஞ்ச மாவையும் எண்ணெயையும் வைத்து இறைவாக்கினருக்கு, அதாவது எலியாவுக்கு அப்பம் செய்து கொடுத்தாளாம். எலியா அவருக்கு வாக்கு தந்தார், நீ எனக்கு அப்பம் முதலில் செய்து தந்ததால் உன்னுடைய பானையில் இருக்கும் மாவும் கலசத்தில் இருக்கும் எண்ணெயும் ஒரு நாளும் குறையாது என்று சொன்னாராம். அதே போல அந்த அற்புதம் அந்த கைம்பெண்ணின் வீட்டில் நடந்தது. அந்த சிறிய வளமான சின்ன மாவும் எண்ணெயும் குறையாமல் தொடர்ச்சியாக போதுமானதாக இருந்ததாம். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்ததாம். அள்ள அள்ள குறையாமல் இருந்ததாம். அன்றிலிருந்து அந்த பெண்ணும் அவளுடைய மகனும் பசியாய் பட்டினியாய் இருந்ததே இல்லையாம். இது நம்பிக்கையையும் தாராள மனதையும் கடவுள் என்றுமே ஆசிர்வதிப்பார் என்பதை காட்டுகிறது. ஒரு வீட்டில் பணம் குறைவாக இருந்தாலும் அந்த பணத்தை பகிர்ந்து நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும்போது, அவர்கள் உங்களிடம் உதவி என்று வந்து கேட்கும்போது அவர்களுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதே பணம் பலுகி பெருகி
எதிர்பாராத விதமாக உங்கள் தேவைகளில் திரும்ப வந்து உங்களுக்கு உதவும் நண்பர்களே. ஆனால் அதே நேரத்தில் உதவி என்று உங்களை தேடி வரும் உறவினர்களுக்கு பணம் இருந்தும் சேர்த்து வைத்துக்கொண்டு ஒளித்து வைத்துக்கொண்டு பகிர்ந்து கொடுக்காமல் நாம் வாழ்ந்தால் அந்த பணம் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது என்பதைத்தான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கைம்பெண் என்ன செய்தாள்? தன்னிடம் இருந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் கடவுளின் வார்த்தையை நம்பி, அதாவது எலியா சொன்னதை நம்பி பகிர்ந்தாள். அவளுடைய பானை அன்றிலிருந்து ஒருபோதும் குறைவாக இருக்கவில்லை, மாறாக நிரம்பி வழிந்தது. அதுபோல பகிர்ந்து வாழும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக இயேசு பலுகி பெருகச் செய்வார். உங்கள் மாவும் எண்ணெயும் என்றுமே குறையாது நண்பர்களே. ஆக நீங்கள் ஏமாந்து போனவர்களாக பலர் நினைத்தாலும் பரவாயில்லை. உங்கள் நல்ல குணத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள். அதற்கான ஆசிர்வாதம் நிச்சயம் உங்கள் கைகளிலும் உங்கள் பிள்ளைகளின் தலைமேலும் வந்து சேரும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள்தான் உப்பும் ஒளியும் என்பதாய். உப்பு உணவிற்கு சுவை தருகிறது. நீங்கள் எவ்வளவுதான் சுவையாக கறியும் மீனும் சமைத்தாலும் அந்த குழம்பிலும் அந்த வறுவலிலும் நீங்கள் உப்பு போடவில்லை என்றால் யாராவது சாப்பிட முடியுமா? குழந்தைகளும் பெரியவர்களும் வயதானவர்களும் யாருமே சாப்பிட மாட்டார்கள். அது வீணிலே வீணாகத்தான் போகும். அந்த உப்புதான் அந்த உணவிற்கே சுவை தருவது. அதுபோலத்தான் கிறிஸ்தவர்கள் தங்கள் நல்ல வாழ்க்கை, அன்பு, நேர்மை, பிற மக்களிடம் அன்பாக பழகுவது, இதன் மூலம் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அதுபோல ஒளி வந்தவுடனே இருள் தானாக அகன்று போகும். அதை நாம் விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இருளாக இருக்கிறதா, டக்கென்று லைட்டை போடுகிறோம், உடனே ஒளி வருகிறது. இருள் எங்கே போனது? யாருக்கு தெரியும்? மறைந்து போய்விட்டது. அதுபோலத்தான் இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வாழும் குடும்பத்திலும் கணவருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வேலை செய்யும் இடத்திலும் புன்முறுவலோடு அன்போடு பணி செய்ய வேண்டும். அழகான ஆசையான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். இதை காண்கின்ற இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் நண்பர்களே. நீங்கள்தான் உங்கள் குடும்பத்திற்கு உப்பு, நீங்கள்தான் உங்கள் குடும்பத்திற்கு ஒளி, உங்கள் பணியிடத்திற்கு உப்பும் ஒளியும் நீங்கள்தான். நீங்கள் இன்று முடிவு செய்து உப்பாக ஒளியாக மாறுங்கள். உங்கள் வாழ்க்கை சுவையாக மாறும் நண்பர்களே. உன் வாழ்க்கை இயேசுவின் ஒளியை மறைக்க அல்ல, அதை உலகிற்கு காட்ட வேண்டும். ஈவன் a small kindness is a good thing in your life. என்று ஒரு சின்ன உதவியாவது பிறருக்கு செய்யுங்கள். அவர்கள் முகத்தில் இருக்கும் அந்த இருள் மறைந்து போகும்படி உங்களால் முடிந்த ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள். அது போதும் நண்பர்களே. உங்களுக்கு அதற்கான கைமாறு நிச்சயம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். செய்வீர்களா? இயேசுவிற்காக செய்வீர்களா? சிந்தித்து பார்ப்பீர்களா நண்பர்களே? இன்றைய திருப்பாடல் வழி நாம் ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் நாம் ஜெபிப்பது சாதாரண ஜெபங்கள் அல்ல, அன்றைய திருப்பாடலின் மூலம்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆகையால் திருப்பாடல் வழி ஜெபம் சக்தி வாய்ந்த ஜெபம். அதில் மனமாற பங்கெடுங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆம் இயேசுவே, எங்கள் முகமும் வாழ்க்கையும் இருளடைந்த நிலையில் என்று இருந்தாலும் உமது ஒளி எங்கள் மீது வீசிய பிறகு நாங்கள் பிரகாசிப்போம். எங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும், பிறருக்கும் நாங்கள் பிரகாசமாய் ஒளியும் உப்புமாய் இருப்போம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போது எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் நீதியுள்ள ஆண்டவர். ஒவ்வொரு முறையும் என் வாழ்நாளெல்லாம் நான் எப்போதெல்லாம் உம்மிடம் மன்றாடினேனோ ஒவ்வொரு முறையும் நீர் எனக்கு கருணையோடும் பதில் அளித்திருக்கின்றீர். நன்றி இயேசுவே. பல நெருக்கடியான நேரங்களில் யாருமே எனக்கு உதவி செய்யாமல் கைவிடப்பட்ட காலங்களில் உம்மை நோக்கி ஜெபித்தேன், கண்ணீர் சிந்தினேன். எனக்கு குணமளித்தீர், எனக்கு உதவி செய்தீர், எனக்கு துணை புரிந்தீர், எனக்கு இறங்கினீர். அதற்காக நன்றி இயேசுவே. இந்த அற்ப பாவியான மகனுக்கும் மகளுக்கும் நீர் செவிசாய்த்ததற்காக நன்றி இயேசுவே.
எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. ஆம் இயேசுவே, இனி ஒரு நாளும் நாங்கள் பொய்யான காரியங்களை நாடி தேடக்கூடாது. உலக காரியங்களுக்கு பின் செல்லக்கூடாது. கவர்ந்திழுக்கப்படக்கூடாது. நாங்கள் வந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக வாழ்ந்தோம், இயேசுவுக்காக உழைத்தோம், இயேசுவுக்காக ஜெபித்தோம் என்று நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்வீர் இயேசுவே. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி எங்கள் மேல் ஒளிரச் செய்தருளும். அந்த கைம்பெண்ணின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாது இருந்தது போல எங்கள் வீட்டிலும் குறையாமல் இருக்க அருள் செய்தருளும். மேலான மகிழ்ச்சியை தந்து எங்களை ஆசிர்வதித்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.